பொழுது நாம் சாட்சிய நேரத்திற்கு கடந்து வந்திருக்கின்றோம். சாட்சியம் கூற விரும்புகின்றவர்கள் தங்கள் கரங்களை உயர்த்தி கடந்த காலங்களிலே வாரங்களிலே இறை செய்திகள் மூலமாகவும் நாம் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இறை செய்தியில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும் சாட்சியம் கூறும் நேரம் இது. எனவே சாட்சியம் சொல்ல விரும்புகின்றவர்கள் தங்கள் கரங்களை உயர்த்தி சாட்சியம் சொல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சோனி பால். Praise the Lord, brother. Praise the Lord, sister. ஆண்டவருக்கு நன்றி. என்னோட பையன் லூட்ஸ் பால் பெர்னாண்டோ, அவன் அவனுக்கு கடவுள் ஞானத்திலும் விளையாட்டிலும் சிறப்பாக நடந்து கொள்றதுக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு கூட அவங்க ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே நடந்தது. அதுல அவன் ப்ரைஸ் வாங்கியிருக்கான். ப்ளஸ் டான்ஸ்லாம் நல்லபடியா ஆடி இருக்கான். அது எல்லாமே எதையும் மறக்காம அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டா அவன் பண்ணான். அது கடவுள் கொடுத்த அந்த ஞாபக சக்தின்ற அந்த கிருபையினாலும் அவன் நல்லபடியா நடந்துக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தையும் கொடுத்ததுனாலதான் அவன் அந்த அளவுக்கு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். அதற்காக நான் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன். கடவுள் இரக்கத்தையும் அன்பையும் ஞானத்தையும் அந்த குழந்தைக்கு கொடுத்திருந்ததனால் அவர் அனைத்திலும் வெற்றி அடைந்திருக்கிறார் என்பதுதான் இந்த சாட்சியம். எனவே அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து செயல்படுத்தியதற்காக நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து ஞானத்துல உங்களுடைய பிள்ளை வளர ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். Thank you brother. Thanks be to God. சாட்சிய நேரம். Praise the Lord, brother. Praise the Lord, sister. நாங்க 2 months வெக்கேஷன் போயிருந்தோம் இந்தியாவுக்கு. கடவுளோட இறை வார்த்தை தான் ஃபுல்லா அந்த பிலிப்பியர் 4:19 எல்லா சூழ்நிலையிலுமே அறிக்கை பண்ணிட்டு நாங்க நினைச்ச மாதிரியே கடவுள் எங்களை நல்லபடியா நாட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்க எல்லா காரியத்தையும் நல்ல சமாதானமா நடத்திட்டு மறுபடியும் எங்களை திரும்ப துபாய்க்கு கொண்டு வந்து விட்டிருக்காரு. அதுக்காக கடவுளுக்கு கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவ ஆண்டவர் இயேசுவுக்கே மாட்சியும் மகிமையும் உரித்தாகுக. உமது பிள்ளைகளை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். அதாவது கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை காக்கின்றவர் ஆண்டவர் இயேசு. அப்படிதான் இறைவாசம். உன்னை காக்கும் அவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லி இறை வார்த்தை சொல்லுது. அந்த இறை வார்த்தையின்படி உங்களை பத்திரமாக அழைத்து சென்று உங்களுக்காக அவர் கண்ணயராம உங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி சாட்சி செய்யுங்க. அதுக்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து இறை வார்த்தைக்குள்ளாக ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? ஐம்பத்தைந்து பேர் இருக்கிறோம். 2 பேர் தான் சாட்சி சொல்லிருக்கோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் லீலா பிரான்சிஸ். அந்த முந்தா நாள் என் கணவர் ஒரு யாத்திரையா போயிருந்தாங்க. வரும்போது பைக்கு மறைஞ்சிடுச்சு. ஆனா 2 பக்கமும் படலாம். அந்த இடத்துல விழாதபடி கடவுள் பாதுகாத்ததுக்கு எந்தவித ஒரு அடியும் படல. கடவுள் மறைஞ்ச இடத்திலே கடவுள் நல்லபடியா அவங்கள வழி நடத்தி பாதுகாத்ததுக்கு கோடி நன்றி கடவுளுக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தை சிஸ்டர் 91:11 என்ன சொல்லுகிறான்? நீ செல்லும் இடம் எல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த தூதர்கள் உங்களுடைய கணவரை தாங்கி பிடிச்சதுனாலதான் அந்த விபத்திலிருந்து முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு ஆண்டவர் இயேசு செய்த அந்த அற்புதத்திற்காக அதிசயத்திற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். இறை வார்த்தைக்குள்ளாக ஜெபிங்க. வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? இன்றைய இறை வார்த்தை பகிர்விலே பிரதர் சொன்னாங்க, நிறைய இயேசுவினுடைய உவமைகளை எடுத்து சொல்லி அந்த இறை வார்த்தை எவ்வாறு சொல்கிறது, செயல்படுகிறது, அந்த மக்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள்னு சொல்லிட்டு அருமையான ஒரு
இறை வார்த்தை பகிர்வை கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கைக்குரியவர்களா எப்படி எப்படியெல்லாம் அவங்க இருக்கிறாங்கிறது உண்மையிலேயே அதை ஒண்ணா சிந்திச்சோம்னா இன்றைக்கு ஒரு மாற்றம் என்னுடைய உள்ளத்துக்குள்ள. நான் அது ஒரு சாட்சியா சொல்றேன். என்னுடைய உள்ளத்துக்குள்ளேயே ஒரு மாற்றம். ஆண்டவர் இயேசு, நம்ம ஆண்டவர் இயேசு படைத்தவை பெரியவையா, படைத்தவர் பெரியவரா? இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் விட எல்லாத்தையும் படைத்தவர் அவர். அவரு தான் பெரியவர். எனவே நாம் சிந்திக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது என் ஆண்டவர் பெரியவர் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய, எதையும் செய்ய வல்லவர் என்று சிந்திக்கக்கூடிய அந்த மனநிலையில இவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் எடுத்து அந்த இறை வார்த்தையில சொன்னார். அதே போல அந்த அந்த விவிலியத்துல வரக்கூடிய அந்த ஓமை செய்திகள் ஆண்டவர் இயேசு சொன்னது போல நாமளும் இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய மனதுல பட்டது. அதை நான் உங்களுக்கு சாட்சியா பகிர்ந்துக்கிறேன். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். மகிழ்ச்சியான ஒரு தருணமாக என்னுடைய மனநிலை இருக்கிறது. அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? ஓகே, சாட்சியம் இல்லை என்று சொன்னால் நாம் பிரேயர் ரிக்வெஸ்டுக்கு, ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர், வியாகுலம் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர் பிரைஸ் தி லார்ட். ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லும் முன்பாக எனக்கு ஒரு சாட்சி, நம்ம எல்லாருக்குமே சேர்த்து அந்த சாட்சி. கடந்த ஆகஸ்ட் மாசம் இறுதி நாள்ல இன்னைக்கு இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கோம். அதனால இந்த நாளையில கடந்த 8 மாசமாக தாயின் கருவறையில் உருவாகிய நாளிலிருந்து இந்நாள் வரை கண்ணீர் மணி போல காத்து வழிநடத்தி நல்லது ஒரு நன்றி வழிபாடா இந்த ஜெப வழிபாடை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கையில நம்ம எப்படி இருக்கணுங்க என்பதற்கு இன்னைக்கு சகோதரர் கொடுத்த செய்தியும், நம்ம இன்னும் நம்பிக்கையில ஆழமா வளரணும் அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுத்த செய்தியும், நம்ம நம்பிக்கையோட ஜெபிக்க வேண்டும். நம்பிக்கை அவநம்பிக்கை ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறதையும் சகோதரர் வழியாக ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்தினார். அதுக்கு கொடான கோடி நன்றி. நம்ம எல்லாரும் சார்பாகவும் ஒரு நிமிடம் நம்ம துதித்து ஆராதிச்சு நன்றி செலுத்திய பிறகு நம்ம ஜெப வேலையை கடந்து சொல்லுவோம். பழைய நன்றியோட துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. நேற்று மீண்டும் மாறாதவரே அப்பா, இந்த நாளிலே கண்ணீர் மணி போல காத்து வழி நடத்தினேரே. கடந்த 8 மாச காலமாக அப்பா தாயின் கருவறையில் உருவாகிய நாளிலிருந்து எங்களை வழிநடத்தி உமது பிள்ளைகள் என்ற உரிமையை கொடுத்து உணவு உடுக்க உடை இருக்க இடத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடலுள்ள சுகத்தை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுகத்தை தந்திருக்கிறீரே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எதிரான எல்லா தடைகளையும் முறியடித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் வலிமையினால் வல்லமையினால் நாங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்ட விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை உடைத்தவரே உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே. துதிக்கிறோம் அப்பா. பிரைஸ் தி லார்ட். சிறிய அறிவிப்பு. ஜெப வழிபாடானது சொல்லுங்க பிரதர் சிஸ்டர். நீங்க சொல்லுங்க பிரதர், நீங்க இந்த இது சொல்லி முடிங்க, அதுக்கப்புறம் இந்த ஜெப வழிபாடுக்கு கலந்து செல்லும் முன்னாக ஒரு சிறிய அறிவிப்பு. இந்த ஜெப வழிபாடானது ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் சனிக்கிழமை நடைபெறுகிறது. திங்கட்கிழமை கட்டா நேரம் 6 மணிக்கும், அமீரகம் நேரம்